தாங்காத மனம் என்று ஒன்று. சரி, இதெல்லாம் ஏன் வந்தது? தூங்காத கண் யாரால வந்தது? துடிக்கின்ற சுகம் யாரால வந்தது? தாங்காத மனம் யாரால வந்தது? தந்தாயே நீ என்னை. அது என்னத்தை சொல்றது? நீதாயா எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற. அவர் எங்கேயோ பக்கத்து ரூம்ல இருப்பார், கண்ணாடி போட்டுன்னு ஜாலியா. சிவாஜி சார் அவர் இந்த பக்கமே வர மாட்டார். சாரதாம்மா இவங்க பாட்டுக்கு தனியாக அவரை பழி சொல்லி பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, கேவிஎம் சார் இந்த பாட்டை அவர் அப்படி காதலிச்சிருக்காருங்க. ஏன்னா இந்த மாதிரி கேவிஎம் சாரோட இசை வரும்பொழுது பெரிய அட்வான்டேஜ், ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னென்னா, கவிதைக்கு தான் அவர் இசையமைக்கிறது, இசைக்கும் கவிதை எழுதுறது கிடையாது கேவிஎம் சார்கிட்ட. கவிதையை வாங்கும்போது, அந்த கவிதையை படிக்கும்போது அவர்கிட்ட கேட்டாங்களாம், எப்படி சார் அது கவிதையை வாங்கும்போது இசை இல்லாமல் எப்படி கவிதையை வாங்கி டியூன் பண்ணுவீங்கன்னா, ஒரு கவிஞனுக்கு தெரியும் அந்த கவிதைக்குள்ளே இசையை வைக்க, அந்த இசை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க எனக்கு தெரியும் அப்படின்னாராம். அந்த மாதிரி கவியரசருடைய கவிதையை இந்த மாதிரி தான் அப்படி வாங்கும்போது எப்படி பார்த்துருப்பாரு. தூங்காத கண்ணின்று ஒன்று, துடிக்கின்ற சுகமென்று ஒன்று, தாங்காத மனமென்று ஒன்று, தந்தாயே நீ என்னை கண்டு. தூங்காத கண்ணின்று ஒன்று, கடைசியில தான் வரும், எனக்கு இப்ப வரும், நீ கடைசியில விட மாட்டேன். சரி பாருங்க. துடிக்கின்ற சுகம் என்று ஒன்று, தாங்காத மனம் என்று ஒன்று, தந்தாயே நீ என்னை கண்டு. தூங்காத கண்ணின்று முற்றாத இரவொன்றில் நான் வாட, முடியாத கதை ஒன்று நீ பேச. முற்றாத இரவொன்றில் நான் வாட, முடியாத கதை ஒன்று நீ பேச. உற்றாரும் காணாத உயிரொன்று சேர்ந்தாட, உண்டாகும் சுகம் என்று ஒன்று. இந்த அக்காடியன் இருக்கு, அந்த அக்காடியன் அதை வாசிச்ச மங்களமூர்த்தி சார் மட்டும் இங்கே என் கண்மணி இருந்தாருன்னா அவர் காலில் விழுந்துரும். மங்களமூர்த்தி சாருங்கிற ஒரு இசைக்கலைஞர், அவர் வாசித்த அக்காடியன் பீசஸ் அது என்னம்மா இருக்கும், பாட்டோட சேர்ந்து விளையாடும். இந்த பாட்டை நீங்கள் பாடும்பொழுது அந்த அக்காடியன் எல்லாம் பாட முடியுமா? முற்றாத இரவொன்றில் நான் வாட தரவீர, அது கேட்டே தீரும், அது கேட்டே தீரும். எல்லாரும் சேர்ந்து கவிதையை அனுபவிச்ச அழகு அது. ஆனால் இதுக்கு எனக்கு இந்த கவிதையில் என்னென்னா, ஒரு இரவு வந்துருச்சு, இரவு கனிஞ்சிருச்சு, இரவு கவிந்து விட்டது, இரவு முடிந்து விட்டது, என்ன வேணால் சொல்லுவான். முற்றாத இரவுனா என்னங்க? முற்றாத இரவுனா என்ன? மாலை அப்படின்னு வச்சுக்கலாமா? தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. மாலை பொழுதுங்கிறத ஒரு முற்றாத இரவுன்னு சொல்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் அவங்க பாடும்போது முழு இரவாக இருக்கும், மேலே நிலாலாம் இருக்கும். அப்போ முற்றாத இரவுன்னு எதை சொல்கிறார் அவர்? யாராவது தமிழ் அறிஞர்கள் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா முற்றாத இரவு அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷனை இந்த ஒரு பாட்டை தவிர வேறு எந்த பாட்டிலையும் எந்த கவிஞரையும் யூஸ் பண்ணதே கிடையாது, கவியரசரை தவிர. ரொம்ப அருமையான நயம் இது. முற்றாதன்னா இந்த இடத்துல முடியாதன்னு தான் அர்த்தம். இனிமேல் இந்த இரவு முடிய போகிறதுல அப்படியே தொடர்கிறதுன்னு அர்த்தம். இது காளிதாசனுடைய இன்ஸ்பிரேஷன். இதை காளிதாசன் இவர் படிச்சிருக்க மாட்டார், இருந்தாலும் ஒரு பெரிய கவிஞர்களுக்கெல்லாம் ஒரே சத்தியம் அவங்களுக்குள்ளே இறங்கும். வெவ்வேறு காலத்தவராக இருந்தாலும் சரி, சமகாலத்தவராக இருந்தாலும் சரி. என்னென்னா, ஒரு கவிஞன் பாடுறான் காளிதாசன் முன்னால், சுண்ணாம்பு தடவிட்டு இருக்கார் வெத்தலையில் காளிதாசன். அப்போது அவன் சொல்கிறான், இரவும் முடிந்தது இரவும் முடிந்ததுன்னு. சுண்ணம் அதிகம் அப்படிங்கிறான். சுண்ணம்னா அதிகம். இரவும் முடிந்தது இரவும் முடிந்தது இல்லடா, இரவு தான் முடிந்தது இரவு தான் முடிந்தது. அதனுடைய நேர் கவுண்டர் ஆப்போசிட் எடுத்திங்கன்னா முற்றாத இரவு. முடியவே இல்லை, அது முடியவே அப்படியே இருக்கு. அது கீட்ஸ்ட நீங்கள் போனீங்கன்னா, சித்திரத்து காதலர் தான் முத்தமிட விளைந்திருப்பர்மா, ஓட்டு எ கிரீஷியன்னு ஒரு அருமையான கவிதை. அதில் காதலர்கள் 2 பேரும் முத்தமிடுற மாதிரி இந்த ஓவியம் இருக்கும். கீட்ஸ் கேட்பேன், எப்போ தாண்டா இவங்க முத்தமிட முடியும் அப்படின்ட்டு. அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி முற்றாத இரவு, இது முடியவே அப்படி. காதலில் கண்ணியம் அப்படின்னு சொல்லும்பொழுது கவியரசை தவிர வேறு யாருமே நம்ம சொல்ல முடியாது. காதலே ஆகட்டும்,
இல்லை அதை தாண்டி அது காதலை தாண்டி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா அப்படின்னா கூட அதில் கண்ணியமோ காமமோ இருக்கவே இருக்காது. இதில் கூட அதில் அவர் சொல்கிற அந்த அழகு, இலைமறைவு காய்மறைவாக அவர் சொல்கிற அழகு, உற்றாரும் காணாமல் உயிரொன்று சேர்ந்தாட உண்டாகும் சுகம் என்று ஒன்று, யாரும் பார்க்காம நீயும் நானும் ஒரு கலந்து ஒரு உறவாடுவோமே அந்த சுகம் ஒன்றுன்றார். அதே தான் அடுத்ததுலையும், யார் என்ன சொன்னாலும் செல்லாது, அணை போட்டு தடுத்தாலும் நில்லாது.